ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமாவை பத்தின எல்லா உண்மையுமே இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாட்டி மாமியாக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப சீமா எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அன்னிக்காரிங்களும் ரொம்ப திமிரா பேசி விடுறாளுங்க. பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கா பாருங்க இவ, இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அத்தைக்காரங்க வந்துடுறாங்க. தயவு செஞ்சு யாரும் சீமாவை தப்பா பேசாதீங்க, அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சீமாவோட அப்பாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றக்கா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா எனக்கு எல்லாமே தெரியும். சீமாவை அந்த ஆளு பிளாக்மெயில் பண்ணதுல இருந்து கல்யாணத்து அன்னைக்கு டான்ஸ் ஆட வர சொல்லி அவளை கட்டாயப்படுத்தினது அப்படி இப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். அப்பதான் இந்த மாதிரி ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அவளோட தாலியை எடுத்து சீமாக்கு போட்டு விட்டு இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சீமா ஒரு அப்பாவே அவளை யாரும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் ரோஹிணியும் அழுதுட்டு சொல்றா, ஆமா என்னோட அக்கா ரொம்பவே நல்லவங்க, அவங்க வேணும்னே இப்படி பண்ணல, அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அதனாலதான் இப்படிலாம் ஆயிடுச்சு. அவங்க பிரேமாவை ரொம்ப காதலிச்சாங்க, இந்த குடும்பத்தையும் ரொம்பவே மதிச்சாங்க, ப்ளீஸ் அவங்கள ஏத்துக்கோங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரோஹிணியும் அழுதுட்டு இருக்கா. உடனே அன்னிக்காரிங்க திட்டானுங்க, சி வாய மூடுங்க, அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இல்லாத வேலை பண்ணி இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களா. நீ உங்களெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்குச்சா, இப்படிலாம் இருப்பீங்களா. இதுக்குதான் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களை எல்லாம் நம்பவே முடியாது. அக்காக்காரிக்கு பார்த்த பையனை தங்கச்சிக்காரி கல்யாணம் பண்ணிக்கிறா, தங்கச்சிக்காரி போஷனை தான் போஷன்னு சொல்லிட்டு அக்காக்காரி இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கா, என்ன கன்றாவிடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. உடனே பிரேம் கத்துறான், போது அண்ணி நிறுத்துங்க, எதுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். என்னடா பிரேம், நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, நம்மளோட குடும்பமான மரியாதையே கெடுத்துட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் இனிமே மரியாதையே கிடையாது. அப்புறம் இங்க நிக்கிறாள் இந்த சீமா, இவ இந்த வீட்டோட மருமகளும் இனிமே கிடையாது, உன்னோட பொண்டாட்டியும் இனிமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இனிமே இவளுக்கு எதுக்கு இந்த தாலி, இது அப்படியே அறுத்து போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட பக்கத்துல போறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாறாங்க. உடனே அவளோட தாலியை பிடிச்சு அப்படியே அறுத்துடுறாங்க. சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே வலியில துடிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் நெத்தியில இருக்கிற அந்த குங்குமத்தையுமே அப்படியே கழிச்சு விட்டுடுறாங்க. இதெல்லாம் பாக்குற சீமாவோட அப்பா அம்மாக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வருது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புருஷன் இறந்து போனாதான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, புருஷன் உயிரோட இருக்கும் போதே தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த மாதிரி இந்த குடும்பத்தோட வளையல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வளையல் போட்டு விட்டுருப்பாங்கல்ல, அந்த வளையல உமா அப்படி கலட்டுறா. அந்த வளையல் அவளோட கையில இருந்து வரவே மாட்டுது. பட் இருந்தாலும் அது ரொம்ப கட்டாயப்படுத்தி கலட்டிட்டு இந்த மாதிரி இந்த குடும்பத்துல மருமகளா இருக்க இவ தகுதியே இல்லாதவ, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு 3 அண்ணிங்களும் சேர்ந்து துரத்தி விடுறாளுங்க. இங்க சீமாக்கு அழுகையா வருது. உடனே அழுதுட்டே சொல்றா, அவங்க பண்றது எதுவுமே தப்பு கிடையாது, நான் பண்ணதுக்கான தண்டனையா நான் இதை நினைச்சுக்கிறேன், அதனால இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க, உங்க எல்லாரையுமே நான் உண்மையாவே ரொம்ப நேசிச்சேன் மதிச்சேன், ஆனா என் சூழ்நிலை இந்த மாதிரி இருந்ததுனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இனிமே இந்த குடும்பத்துல உள்ளவங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், இனிமே இந்த வீட்டுக்கும் நான் வர மாட்டேன், இந்த வீட்டை விட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படி நடந்து போறா. எல்லாரும் ஷாக் ஆறாங்க. முக்கியமா பிரேமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே சீமா போகாத சீமா ப்ளீஸ் சீமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். இல்ல பிரேம், தயவு செஞ்சு என்னை விடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடப்பா, நான் உங்களுக்கு தகுதியானவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வீட்டை விட்டு வெளில போறா. இது வரைக்கும் அந்த வீட்டுல நடந்த எல்லா மெமரியான விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டே போறாளா. அப்ப கரெக்டா பாட்டி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அவளும் நின்னுட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. உடனே பாட்டி அவளோட பக்கத்துல போயிட்டு சொல்லுது, இந்த பாரு, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போக கூடாது, நீ இந்த வீட்டோட மருமகளே இல்ல, என்னோட பிரேமோட மனைவியே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் தடுக்கிறேன்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்க, நீ உன்னோட தங்கச்சிக்கும் உன்னோட புருஷனா இருந்தானே பிரேம, அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ போகணும், உன்னோட முன்னிலையில தான் ரோஹிணி பிரேமோட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறா.
சொல்றாங்க. இதை கேட்ட சீமாக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்னடா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் அப்படியே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. உடனே பாட்டி வந்து சீமா ரோஹிணியோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு, இந்த பாருங்க உங்க பொண்ணு ரோஹிணி வந்து நீங்க வந்து எங்களோட பிரேமுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க மூத்த பொண்ணு செஞ்ச தப்ப நீங்க தான் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோம்னா அவங்களால எதுவுமே பேச முடியல. அப்படி தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க வந்து ரோஹிணி வந்து அப்படி ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்புறம் அத்தைக்காரங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே சீமா வந்து பிரேம் பக்கத்துல போறான். அவன் என்னன்னா அவளை திரும்பி மூஞ்ச திருப்பிக்கிட்டு அவன் போட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பிரேம் வந்து டெரஸ்ல போயிட்டு ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கான். உடனே சீமா வந்து அவன் கிட்ட பேசுறதுக்கு போறா. என்னங்க அப்படின்னு சொல்ல வர உடனே அவன் கோவமா வந்து பேசிட்டு இருக்கான். ஏன் சீமா ஏன் இப்படி பண்ண? நீ பண்ண ஒரு விஷயத்தினால நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் சின்ன பின்னமா ஆயிடுச்சு. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது எனக்கு தான் வலிக்குது. ஆனா அதெல்லாம் உனக்கு புரியல. நீ அசால்ட்டா ஒரு தப்பு பண்ணிட்ட. ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திச்சு பாத்தியா? உன்னால என் வாழ்க்கையே போயிடுச்சு சீமா. இதுக்கப்புறம் இது பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்க இருந்து போயிடுறான். சீமாக்கு ரொம்ப அழுகையா வருது. அவளோட வாழ்க்கையே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அதோட எங்க ரூம்ல வந்து காட்டுறாங்க. அத்தைக்காரங்க வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான், நீ வந்து இந்த மாதிரி கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சீமாவோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து அப்பாக்காரர் வந்துடுறாரு. உடனே வந்து அக்காக்காரங்களை செம்மையா வந்து திட்டிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கக்கா? உன்னால என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. நீ வந்து ஒரு பெரிய மனுஷியா இருந்தா அந்த விஷயத்த அப்பவே வந்து எங்க கிட்ட சொல்லி இருப்ப. அதை விட்டுட்டு என் பொண்ணுங்களை வந்து தவறான பாதையில எடுத்துட்டு போனதே நீ தான். உன்னாலதான் என்னோட 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்படி சீரழிஞ்சு போச்சு. உன்னை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். இதுவே உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்க ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து அழுதுட்டே வந்து கையெடுத்து கும்பிட்டு அப்பாட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. இந்த பாருங்கப்பா, தயவு செஞ்சு நீங்க வந்து சொல்லுங்கப்பா, எனக்கும் பிரேமாமாக்கும் கல்யாணம் பண்ண வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுறா. இந்த பாரு ரோஹிணி, அமைதியா இரு. உன் அக்கா பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாத. ஏற்கனவே எங்களோட மான மரியாதை எல்லாத்தையும் உன்னோட அக்கா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. இப்ப நீயும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படி அழுறா. இங்க வந்து கிச்சன்ல காட்டுறாங்க. அன்னிக்காரிங்க எல்லாம் செம்ம சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா, நம்மளோட பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த சீமாவை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பாட்டி ஆனிச்சே, இப்ப வந்து என்ன ஆனிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இங்க ஹால்ல காட்டுறாங்க. அங்க வந்து சீமாவோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க போல. சோ எல்லாத்தையுமே வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி என்னோட 2 பொண்ணுங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க பிரேமுக்கும் ரோஹிணிக்கும் கல்யாண தேதி எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த முகூர்த்தம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்மளோட பிரேம் வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே வந்து பாட்டி கேக்குறாங்க, ஏன் நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்க பாட்டி, இதெல்லாம் வந்து சரியா வராது. நான் வந்து ரோஹிணியை வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து சீமாவை தான் காதலிக்கிறேன். வேணும்னா சீமாவை நான் மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ரோஹிணியை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும் போது உடனே வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க. என்னடா நீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அந்த பொண்ணு உன்னை ஏமாத்தி இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை மறுபடியும் நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீ. இந்த பாரு, இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் முடிவு. அதனால நீ இதை கேட்டுதான் ஆகணும். உனக்கும் ரோஹிணிக்கு தான் கல்யாணம், அதுவும் இன்னும் ஒரே வாரத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. உடனே இவனுக்கு செம்மையா காண்டாவது. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ரோஹிணி அப்படியே அழுதுட்டே வந்து ஓடி போயிடுறா. உடனே ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ வந்து சீமா தான் போய் சமாதானப்படுத்துறா. ப்ளீஸ் ரோஹிணி அழாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவ சொல்றா, என்னக்கா இந்த மாதிரிலாம் நடக்குது? பிரேமாமாவை நீ எந்த அளவுக்கு காதலிக்கிற? அவருக்கும் உனக்கு தாங்க கல்யாணம் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஏன்க்கா வந்து என்னையும் அவரையும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லக்கா, நீ ஏதாவது பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருக்கா. உடனே வந்து அவ சமாதானப்படுத்திட்டு அவளும் அழுதுட்டே சொல்றா, இந்த பாரு ரோஹிணி, வேற வழியே இல்ல. இதுதான் அந்த கடவுளும் வந்து நினைக்கிறாரு போல. நீயும் பிரேமும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிதாமா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சீமாவும் சொல்றான். ரோஹிணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.